சம்மந்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? யா எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரோஷினி நீ எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? வலிக்குது அங்கேருந்து நடந்து வந்தது. இப்போதான் நிம்மதியா இருக்கு உட்காந்தோடனே. எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களாப்பா? நீ எப்படி இருக்க? நல்லா சாப்பிட்றியா? வேலைலாம் நல்லா பாரு, உடம்பெல்லாம் நல்லா பார்த்துக்கோ சரியா? வந்திருக்காங்களா? போய் டீ போட்டு கொண்டு வாம்மா. போய் போட்டு கொண்டு வரேன். அப்பா அம்மா வெயிட் பண்ணுங்க, நான் இந்த வந்துடுறேன் டீ போட்டு. அப்பா இந்தாங்கப்பா, டீ எடுத்துக்கோங்க. நீங்களும் டீ எடுத்துக்கோங்கம்மா, எடுத்து குடிங்க. அம்மா டீ போட்டு கொண்டு வரவா? குடிக்கிறீங்களா? வேணாம், இருக்கட்டும். இப்போதானே எல்லாரும் குடித்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா நான் குடிச்சுக்கிறேன். நீ போய் உட்காருமா. நல்லா இருக்கீங்களா? வேலையெல்லாம் எப்படி போகுது? இன்னைக்கு என்ன லீவா உங்களுக்கு? அளவு இருக்கா மாப்ள? இந்த சம்பளம்லாம் பத்திக்குது எனக்கு. இன்னைக்கு சண்டே இல்லை, லீவு, அதனால தான் வீட்டில் இருக்கோம் எல்லாரும். வரலான்னு தான் நினச்சோம். நீங்களே இப்போ வந்துட்டீங்க வீட்டுக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? வேலையெல்லாம் உங்களுக்கு எப்படி போகுது? வேலையெல்லாம் நல்லா தான் மாமா இருக்குது, நானும் நல்லா தான் இருக்கேன். ஆனால் என்ன கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது, அவ்வளோதான். தலைவலி. இன்னைக்கு தான் ஏதோ ஃப்ரீயாக இருக்கும், சண்டே லீவுன்றதுனால. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி குழந்தைங்களோட உட்காந்து ஃபேமிலியோட உட்காந்து பேசி. நீங்களும் வந்துட்டீங்க, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா. வேலை வேலைன்னு ஓடிட்டு தான் இருக்கணும். நானும் அவனும் ஏதோ சம்பாரிச்சாதான் அந்த குடும்பம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனால் எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்க போல. எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாம், எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்கீங்களே. எதுவும் இல்லைப்பா, சும்மா தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன விஷயமா இங்கே வந்திருக்க? பொருள் விற்க தானே இங்கே வந்திருக்க? தான் வந்திருக்கேன். எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க நீங்கள்? உங்களுக்கு பிடிச்ச பொருளாக தான் வந்து நான் கொண்டு வந்திருக்கேம்மா. ஏப்பா, நீ ஏதாவது விற்க தான் இங்கே வந்திருக்கேன்னு நல்ல பொருளாக கொண்டு வந்திருக்கியா? நல்ல பொருளாக தாம்மா கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு நிச்சயம் அது பிடிக்குமா? நான் என்னென்ன கொண்டு வந்திருக்கேன்னு காட்டுறேன். இதுதான் நான் கொண்டு வந்த பொருள். இது உங்களுக்காக கம்மியான விலையில நான் கொண்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கே. பொருள் நல்ல தரமானதாக இருக்குமா? குவாலிட்டியானதாக இருக்குமா? இது உங்களுக்காக நான் 10,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கேம்மா. நீங்கள் 10,000 ரூபாயா? அப்படி என்னென்ன இருக்குது உங்ககிட்ட? எங்கே காட்டுங்க கொஞ்சம். காட்டாதான், உங்களுக்கு காட்டாதானே நான் கொண்டு வந்திருக்கேன். பொறுங்க காட்டுறேன், ஒவ்வொன்றா எடுத்து சொல்கிறேன். பாருங்கண்ணே, இதான் வந்து கேஸ் ஸ்டவ்வு. இது நல்ல குவாலிட்டியான ஸ்டவ்வு. 2 ஸ்டவ் இதில் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து இப்படி இது பண்ணிக்கலாம். கேஸ் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து இது கூட சேர்ந்து கேஸ் வந்து ஃப்ரீயாகவே தரோம் சரியா? இது நீங்கள் வச்சுக்கலாம் இப்படி செட்டாக. இது வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் டியூப் போட்டு. அதையுமே சொன்னீங்க அப்படின்னா இதுக்கும் கனெக்ட் பண்ண டியூப் வந்து நாங்கள் எடுத்து வந்துடுவோம். இது குக்கர் நல்ல குவாலிட்டியான குக்கர்னே. இது வந்து நீங்கள் நல்ல குவாலிட்டியாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 லிட்டர் பிடிக்கும் சரியா? நெக்ஸ்ட் இதுக்கடுத்து நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா வடைச்சட்டி. நல்ல ஸ்ட்ராங்கான வடைச்சட்டி இது. நீங்கள் வந்து இதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். 1 இயர் கிட்டக்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிக்சி. இந்த மிக்சி வந்துட்டு நீங்கள் நல்லா அரைச்சிக்கலாம். எது வேணாலும் போட்டு அரைச்சி இதை மறுபடியும் வந்து அதிலே வச்சுக்கலாம் சரியா? இது வந்து அட்டாச்சாக இருக்கணும்னு இல்லை, இது வந்து தனியாகவும் எடுக்கலாம். நீங்கள் தனியாகவும் எடுத்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பாருங்கள், நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்னா நல்லா குவாலிட்டியானது இது. கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஓவன் சரியா? இது வந்து நீங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹோம்மேடாக வந்துட்டு ப்ரெட்டு கேக்கு இந்த மாதிரிலாம் பண்ண வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னா இதுவுமே வந்து நல்ல குவாலிட்டியானது. என்ன அப்படின்னா இது வந்து டோஸ்டர் வந்துட்டு நீங்கள் நல்லா ப்ரெட்டெல்லாம் வந்துட்டு டீ போட்டு குடிக்க வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ஹாட் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்றில் வந்து தோசையும் இன்னொன்றில் வந்து இட்லியும் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப குவாலிட்டியானது இந்த ஹாட் பாக்ஸு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா. நல்ல ஒரு சப்பாத்தி கட்டை இதில் வச்சு நல்லா வந்து பூரி சப்பாத்தி இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப குவாலிட்டியானது. இல்லை, நானே மார்க்கெட் போய் வாங்கலான்னு தான் நினச்சேன். அண்ணனே கொண்டு வந்துட்டாரு. டைம்ஸ்னே ரோஷினி. சரிம்மா, சரி வாங்கிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு
இருக்குமா, நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து நான் கொண்டு வந்திருக்கிறது என்ன அப்படின்னா பேன். இதில் வந்து நீங்கள் ஆப்பச்சட்டி ஆப்பம் போட்டுக்கலாம், நல்லா வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இதுவுமே ரொம்ப குவாலிட்டியானது. ஃப்ரிட்ஜு வந்து கொண்டு வந்திருக்கேன். ஃப்ரிட்ஜு பாருங்கள், நல்ல குவாலிட்டியான ஃப்ரிட்ஜு. வாரண்ட்டி வேறு 2 வருஷத்துக்கு இருக்குது. இதில் வந்து நீங்கள் பழங்கள் எல்லாமே வந்து வச்சுக்கலாம். கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா வாட்டர் கேனு. இதில் வந்து நீங்கள் தண்ணியெல்லாம் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். சரியா, நல்லா குவாலிட்டியானது. இதை நீங்கள் வீட்டில் வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கலாமா. இது வந்து நீங்களே க்ளீன் பண்ணிக்கலாம். அதை ரொம்ப யூஸ்ஃபுல்லானது உங்களுக்கு. குழம்பு கரண்டி இது பாருங்கள், சும்மா வெஞ்சனம் ஏதாவது வச்சுக்கிற குட்டி கரண்டி. இதுவுமே அதே மாதிரி குட்டி கரண்டி. இது வந்து தோசை கரண்டி. நல்லா இருக்கா. இது கூட சேர்ந்தே வந்துட்டு கோம்போ பேக்கில் வந்துட்டு இந்த பிரிட்டானியா கம்பெனிலேருந்து நமக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப குவாலிட்டியானது. இதுவுமே உங்களுக்கு தான். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்காவது இதில் வரும். அப்படின்னா இது கூட சேர்ந்து வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்ல குவாலிட்டியான வாட்டர் பாட்டில். இதை வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாருங்களேன், இந்த மூடி இது வந்து மூடி வந்து திறக்க முடியும். ரொம்ப குவாலிட்டியானது. வந்துட்டு ஒரு சர்பத் பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வெயில் காலம், நீங்கள் வந்து நல்லா ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். விருந்தாளிகள் வந்திருக்காங்களா, அவங்களுக்கு இப்போயே நீங்கள் கூட ஜூஸ் போட்டு கொடுங்க, எனக்கும் சேர்த்து கொடுங்க. பால் கேனு, நீங்கள் வந்து பால் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய கேனாக தான் இருக்குது. மாட்டுக்கு வந்து நல்லா பால் கறந்து இதில் வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். டம்ளர் செட்டு வந்து இது கூட சேர்த்து வந்து கொடுப்பாங்க. இதில் நல்ல குவாலிட்டியானது, உடையாது. ரொம்ப குவாலிட்டியானது. இது கீழே போட்டால் கூட இந்த பாருங்கள் உடையாது. அவ்வளோ நல்ல ஸ்ட்ராங்கான கப்பு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டைனிங் டேபிள் செட்டு. இது வந்து சின்ன குழந்தைங்க வந்து உட்கார்றதுக்கு, பெரியவங்களுக்கு உட்கார்றது கிடையாது, சின்ன குழந்தைங்க உட்கார்றது. இந்த டேபிளில் வந்துட்டு சில டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா காய்கறி வந்து அறுத்துக்கலாம். காய்கறி வந்து இந்த டேபிளில் வச்சு நீங்கள் அறுத்துக்கலாம். இல்லை சப்பாத்தி ஏதாவது போகணுன்னா இது பண்ணிக்கலாம். கிச்சனில் வந்துட்டு ஏதாவது சமையல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டேபிளில் வந்துட்டு வச்சுக்கலாம். இதுதான் மொத்தம் அந்த டோட்டலாக அந்த செட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது வந்து 10,000 ரூபா தாம்மா. இதே நீங்கள் வந்து கடையில் போய் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விலை அதிகமாக இருக்கும். நீங்கள் இப்போ என்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து 20% வந்து ஆஃபர் போட்டு தரேன். நீ உள்ளே போய் தம்பி சொன்ன விலையை எடுத்துகிட்டு வாமா. அப்படிங்களா அத்தை? இந்த ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், வந்துடுறேன். அண்ணா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். அத்தை, நம்ம வீட்டில் பணம் இல்லை அத்தை, அக்கௌண்ட்டில் தான் அத்தை நம்மகிட்ட காசு இருக்குது. முன்னாடி ஆடு பிடிச்சோம்ல, அதுக்கே இந்த பணம் நம்ம கொடுத்துட்டோம் அத்தை. அதனால பேங்க்கில் தான் இருக்குது, பேங்க்கில் தான் அத்தை எடுக்கணும். அப்படியா ரோஷினி, வீட்டில் பணம் இல்லையா? அம்மா என்கிட்ட வந்து ஜிபே இருக்குது, நான் ஜிபேயில் வேணால் அமௌண்ட்டை அனுப்பி விட்றவா உங்களுக்கு? தம்பி, ஜிபேயில் வேணால் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, என்கிட்ட இருக்குது. ஜிபேயில் நான் அனுப்பிச்சி விட்றேன். உங்கள் ஜிபே நம்பர் சொல்லுங்கள். அப்பா 123 123 அனுப்பிச்சி விட்டேன். உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துருச்சான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க, செக் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். வந்துருச்சுப்பா தம்பி, தேங்க்ஸ்ப்பா தம்பி. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேம்மா. வேறு என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கலாம். சரிப்பா பழனி, போயிட்டு வா. டீ காஃபி ஏதாவது குடிக்கிறியாப்பா? எதுவும் குடிக்காமல் போகிற வீட்டுக்கு வந்துட்டு? பரவாயில்ல, இருக்கட்டும், அடுத்த தடவை வந்து குடிக்கிறேன். எனக்கு இப்போ முக்கியமான வேலை இருக்குது, நான் அந்த வேலையை முடிக்கிறதுக்காக வேகமாக போகணும். போயிட்டு வரேம்மா. சம்மந்தி, எல்லாமே நல்ல குவாலிட்டியான பொருளாக இருக்குது. இந்த தம்பிகிட்ட விலை கம்மியாகவுமே இருக்குது. இது தெரிஞ்சிருந்தா நான் முதலே வந்து காவியா கல்யாணத்துக்கு வந்து சீதனமாக கொடுக்குறது இந்த தம்பிகிட்டே கூட வாங்கியிருப்பேன். இந்த தம்பிகிட்ட பொருள் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான முறையில் கொடுப்பாங்க, கம்மியான விலையிலையும் இருக்கும். நாங்கள் எப்பயுமே இந்த தம்பிகிட்ட தான் வாங்குவோம். நீ காவியா 2 பேரும் இதெல்லாம் தூக்கி உள்ளே வைங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இதெல்லாம் உள்ளே எடுத்து வைக்கிறோம். நீங்களும் அவங்க 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உள்ள தூக்கி வைங்க. அக்ஷயா, ஆகாஷ், நீங்களும் உள்ள தூக்கி வைங்க. போங்க, அம்மாவுக்கும் சித்திக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. பாட்டி, நாங்க போய் எடுத்து வைக்கிறோம். எல்லாத்தையுமே உள்ள போய் எடுத்து வைக்கலாம். வா, நம்ம போலாம். எல்லாத்தையும் பார்த்து எடுத்துட்டு போகணும், கீழே போட்டுறாதீங்க, எதையும் உடச்சிடக்கூடாது, சரியா? மட்டும்ப்பா, நாங்க பத்திரமா கொண்டு போவோம். எடுத்து வச்சிட்டோம். வேற ஏதாவது எடுக்கணுமா?
சம்மந்தி நாங்களும் கிளம்புறோம், நேரமாச்சுல. சரிம்மா காவியா, நாங்கள் போயிட்டு வரோம். நீ உடம்ப நல்லா பார்த்துக்கோ. காவியாவா நம்ம உள்ள போலாம், உள்ள போய் பசங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கலாம். வாங்க போலாம், ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணி கொடுக்கலாம் வாங்க. சித்தியும் ஸ்நாக்ஸ் பண்ணி தர போறாங்க, ஜாலி ஜாலி. உள்ள போகலாம். உட்காந்து கால்லாம் வலிக்குது, உள்ள போய் நல்லா படுத்தும் ஒரு சாப்பிட்டு